இதான் பாத்தீங்கன்னா அந்த டேம். தண்ணி அந்த இடத்துல கொஞ்சோண்டு கிடக்குங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது மேல ஏறலாம். இதுல உங்களுக்கு அது தெரியும் பாருங்க, அங்க ஒரு 4-5 பேர் போயிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைங்கிறது தான் வருத்தமா இருக்கு. இங்க பாருங்க, அந்த 4 வீல் டிரைவ் மாதிரி இருக்கு. அப்பா அங்க பாருங்க கழுத நிறைய இருக்குங்க. கைஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு மவுண்டனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த மவுண்டனுக்கு போற வழியே பாருங்க, 2 பக்கமும் பாத்தீங்கன்னா பொட்ட வெளி. மரங்களை நீங்க அதிகமா பார்க்க முடியாது, ஆனா எங்கேயோ ஒண்ணுதான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள இந்த மலை பிரதேசங்கள்ல வளர்ற ஒரு விதமான மரங்கள் தான். இந்த மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குதுங்க, பச்சை பசேல்னு இல்ல, இங்க உள்ள அந்த மண்ணு கலர்லயே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடு. பாருங்களேன், இங்க யாருமே இல்லையே, நம்ம வேகமா போகலாம்னு போனோம்னா கண்டிப்பா இங்கேயும் கேமரா எல்லா இடத்துலயும் இருக்குங்க. கண்டிப்பா ஃபைன் உண்டு. பாப்போம் இந்த மவுண்டன் எப்படி இருக்குன்னு. இந்த மவுண்டன் பேர் பாத்தீங்கன்னா வாதி சவுகா. அது நிறைய தண்ணிலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போயிட்டே இருக்கோம், அதை பார்த்த பாடே இல்லைங்க. இன்னொரு 20 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரோடு கிடைச்சிருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெய்லர் போகுதுங்க, ஏகப்பட்ட ட்ரெய்லருங்க. கொச்சம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதுல நம்ம ஓவர்டேக் எடுத்தோம்னாலும் ரொம்ப கஷ்டம். எதிர்த்தாப்புலயும் வண்டி வந்துகிட்டே இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா கார் எல்லாம் வருது பாருங்க, அப்பெல்லாம் நம்ம மாட்டிப்போம். அப்படி இருக்கு. பாப்போம் பாருங்க, நிறைய ட்ரெய்லர் போகுது. ஏன்னா இந்த மவுண்டன் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு நிறைய வேலை இருக்கும். மண் எடுக்கிறதுக்கோ இல்ல கல் எடுக்கிறதுக்கு, அது மாதிரி விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பக்கம் கனரக வாகனங்கள் நிறைய போகும். அப்படிதான் போயிட்டே இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல நிறைய ஃபார்ம் இருக்குங்க. நிறைய பால் பண்ணைகள் இருக்கு, அதே மாதிரி கோழி பண்ணை இருக்கு. அப்புறம் விவசாயமும் பண்றாங்க, பச்சை காய்கறிகள் விவசாயமும் பண்றாங்க. அது மாதிரி நிறைய கம்பெனி எல்லாம் அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப பெரிய வண்டி கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்க. பெரிய வண்டி அந்த அளவுக்கு வரல, 1-2 தான் வருது. பாக்கி எல்லாம் சின்ன சின்ன வண்டி தான் வந்துட்டு இருக்கு. 2 ஒட்டகம் பாத்தீங்கன்னா இங்க நிக்குது. நான் வரும்பொழுது காட்டுறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா சைலண்டா கேமரா வச்சிருக்காங்க. நல்ல வேலை நம்ம பொறுமையா போனோம். தெரியாம ஒரு அழுத்தினா கோவிந்தா தான். இந்த இடத்துலயும் கேமரா ஒன்னு ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. 90 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போட்டிருக்கு. அதுக்கு மேல வேகமா போக கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். கைஸ் இதான் பாத்தீங்கன்னா அந்த டேம். இங்க இருக்க பாருங்க, இந்த மவுண்டன் சொன்னது. தண்ணி அந்த இடத்துல கொஞ்சோண்டு கிடக்குங்க. அங்க இருக்குங்க கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காஞ்சி தான் இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இது மேல ஏறலாம். இதுல உங்களுக்கு அது தெரியும் பாருங்க, அங்க ஒரு 4-5 பேர் போயிட்டு இருக்காங்க, மேல போயிட்டு இருக்காங்க. நீங்க நடந்தே போலாம், படிக்கட்டுல. ஆனா சூப்பரா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பிளாக் இருக்கு பாருங்க, UAE பிளாக். அது வரைக்கும் போயிட்டு வரலாம். அதெல்லாம் நீங்களே போய்க்க வேண்டியதான். ஆனா ஆளுங்களும் போறாங்க. ஓகே கைஸ், ஆனா என்ன ஒண்ணு, இந்த மவுண்டன்ல தண்ணி இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். தண்ணி இல்லைங்கிறது தான் வருத்தமா இருக்கு. வாக்கிங் போலாம், வேற ஒன்னும். ஒரு நல்ல டிரைவ் போகணும்னா இந்த பக்கம் ஒரு டிரைவ் பண்ணிட்டு போலாம். பாருங்க, அங்க ஒரு ஒயிட் கலரு மேல ஒரு டேங்க் இருக்கு பாருங்க, அங்கேயும் நடந்து போலாம். ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு, கிளம்புவோம் இதோட. கைஸ் பாத்தீங்கன்னா இந்த மவுண்டன்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. தண்ணி இல்லாததுதான் ஒரு வருத்தமா போயிடுச்சு. தண்ணி இருந்து பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமா, ஒருவேளை மழை காலங்கள்ல மட்டும் இந்த தண்ணி இருக்குமோ என்னவோ தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா வறண்டு போய் தான் இருக்கு. இது சம்மர் டைமா இருக்கிறதுனால அப்படி இருக்கா, இல்ல தண்ணி எப்பயாவது வருமா அப்படின்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் இப்ப தண்ணி இல்ல. பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. இடம் ஓகே தான் கைஸ். ஒரு கார் டிரைவர் வரணும்னா தாராளமா நீங்க வரலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மவுண்டன் மாதிரி தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இங்க வாக்கிங் எல்லாம் போனாங்க. பாத்தீங்கன்னா ஜாலியா ஒரு வாக்லாம் போறாங்க. இந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியல, அதையும் பார்த்துட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வண்டி இறங்குது. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா போக முடியாது. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாப்போம்.
இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவா? அங்க செக்யூரிட்டி இருந்தாப்ல. இது பாத்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஹோட்டல் இல்ல. பார்க்கலாம் இருங்க, எதுக்கும் இவர்கிட்ட கேட்டுக்கும். பாய் उधर जा सकता है? இது பாத்தீங்கன்னா இந்த மவுண்டன் கிட்ட, அதாவது இது மாதிரி இடம் இருக்கு. நம்ம கார் தாங்க, கார் எடுத்துட்டு சும்மா அது இங்க பாருங்க, அந்த 4 வீல் டிரைவ் மாதிரி இருக்கு. அப்பா ஆமாங்க, இங்க ஒரு இடமே இருக்குங்க. என்ன இருக்கு இதுல? வாங்க இதையும் பார்த்துட்டு ஒரே வழியா போயிடுவோம். இது இந்த 4 வீல் டிரைவ் மாதிரி சும்மா ஒரு டிரைவ் போலாம் இருக்குதுல, அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க. ஆனா இதுல வேற ஒண்ணும் இது வரைக்கும் தெரியல, கண்ணுக்கு தெரியல. ஆடு மாடுகளும் இதுல இல்லையே. ஆனா நிறைய வண்டி எல்லாம் போயிருக்கு இதுல. சும்மா வண்டி எடுத்துட்டு இது மாதிரி 4 வீல் மாதிரி வரலாம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு வண்டி இருக்கு பாருங்க. அதோட திரும்பிடுறாங்க, அதோட திரும்ப வேண்டியதான். ஓ, இது மேலையும் போலாமா? இது மேல வண்டி போகுமா? போகும். பட் ஆனா நம்ம வண்டி வேணாம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சோண்டு கிடக்கு தண்ணி. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளவுதான் கைஸ். இதுல வண்டி தான் ஆனா போட்டு குலுங்குது. வாங்க, காரு எந்த காரா இருந்தாலும் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்துட்டு இதுல அப்படியே ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹில்ஸ்ல ஒரு டிரைவ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இங்க வேற யாரையுமே நான் பார்க்கவே இல்லைங்க. நான் ஒரு ஃபேமிலி பார்த்தேன், அப்புறம் ஒரு 4-5 பேர் அங்க மேல ஏறி போறாங்க, அவ்வளவுதான் பார்த்தேன். வேற யாருமே இங்க பார்க்கல. இறங்கி நடந்து போய் அதெல்லாம் அங்க போய் உட்காரலாம் இருக்கு. அது மாதிரிதான் இடம்லாம் இருக்கு. பாத்தீங்களா? வேற ஒன்னும் பிரத்யேகிச்சு இந்த ஏரியாவில் இல்ல. நல்லா இருக்கு. நீங்க கார் எடுத்துட்டு வந்துட்டு இதுலயே வந்துட்டு கொஞ்சம் டிரைவ் பண்ணிட்டு திரும்பி போலாம். நல்லா இருக்கு. ஆனா 4 வீல் டிரைவ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இது வரைக்கும் போலாம், அந்த டேம் வரைக்கும் போலாம். ஓகே கைஸ், நல்லா தான் இருக்கு. வந்து பாருங்க இதையும். நம்ம அப்படியே திரும்புவோம். வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் குலுங்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ரோடு கிடையாது, அதனால அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா சிறப்பாவே இதை பார்த்து முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏறியாச்சு. அப்படியே நம்ம வெளில போக வேண்டியதான். என்னடா திணற, நம்ம ஆளு இதுலயே ஏற மாட்டோம். ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்புறோம். அப்படியே வெளியில போக வேண்டியதுதான். ஆனா இந்த பக்கம் நிறைய வண்டிகள்லாம் வரல, கொஞ்சம் பேர் தான் வராங்க. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா வாக்கிங்லாம் போறாங்க. ஒரு சாயங்கால டைம்ல நல்லா தானே இருக்கு. ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு வாக்கிங் போலாம், நல்லா இருக்கு. வேற ஒன்னும் இதுல பாக்குறதுக்கு இல்ல கைஸ். ஓகே கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. மவுண்டன்ல பக்கத்துல இந்த வழியா தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் நல்லா பசுமையா பச்சை பசேல்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. See you guys. See you in next video. Bye bye. இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பொறுமையாவே போங்க. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதா இருக்கு. வேகமா போறோன்னு போய் முன்னாடி வர வண்டியில இதுலயா போய் குத்திக்காதீங்க. ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு. ஒரு வண்டி கரெக்டா போலாம். அதுலயே இந்த செடிகள்லாம் சில இடங்கள்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரோட்ல வந்து கிடக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது டிரைவ் பண்றதுக்கு. அதனால இந்த இடத்துல பார்த்து போங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணாதீங்க.
ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் போர்டே போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். see you guys, see you next video. Bye bye. இந்த மவுண்டனை பார்த்து திரும்பி போற வழியில இங்க பாத்தீங்கன்னா கழுது, அங்க பாருங்க, இந்த வீடியோல தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க கழுது நிறைய இருக்குங்க. ஒரு கழுதை 2 கழுதை இல்ல, ஏகப்பட்ட கழுதைங்க பாருங்க.